எல்லா நமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மை ஆராதிப்போம். சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. சபை சத்தம் உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே. எங்கள் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிற ராஜாதி ராஜாவே, உடைய மகிமையான பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய வான் மகிமை எங்களை நிரப்பட்டும். மறுபடியும் உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய அன்பின் ஆழத்தை, உம்முடைய அன்பை ருசிக்கும்படி என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தையை நீர் திரும்பவும் மண்டையிலே நீ சேர்த்து கொள்ளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை மாற்றி ஆண்டவரே, வறட்சியான காலங்களிலும் ஆண்டவரே, சோர்ந்து போகிற நாட்களிலும் எங்களுக்கு நீரூற்றாய் பலனாய் இருந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துகிற நல்ல கர்த்தர், இந்த நாளில் உம்முடைய மகிமை எங்களை மூடுவதாக. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் சத்தம் அப்படியே உயரட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்ன மூடணும், உம்முடைய பிரசன்னை என்னை மூடணும். உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிக்க பண்ணணும். எனக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும், இருளின் கிரியைகளும், பலவீனத்தின் ஆவிகளும் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறட்டும். கர்த்தருடைய முகத்தின் ஒளி என் மீது பிரசன்னமாகட்டும். ஆமென், 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 ஆமென். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான் அல்லவா ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால், உம்முடைய சத்துவத்தினால் ஆமென் என்னை நிறைத்து என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நீட்டப்பட்டிருக்கிற வலது கரத்திற்காக ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகளின் மேல, அந்த பள்ளத்தாக்கின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் மெல்லிய காற்றாய் வீச பண்ணி எல்லா மரித்த அனுபவங்களை, உலர்ந்து போன வாழ்க்கைகளையும் உயிரடைய பண்ணினது போல இன்றைக்கு கர்த்தருடைய காற்று, கர்த்தருடைய பரலோக காற்று ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக இறங்கி வந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவர் மரித்த வாழ்க்கையை உயிர் பெற பண்ணுகிறார். ஆமென். உலர்ந்து போன ஜீவியத்தில் கர்த்தர் தமது ஜீவனை வைக்கிறார். அவருடைய பிரசன்னம் அதை செய்கிறது, அவருடைய சமூகம் அதை செய்கிறது. எங்க 2-3 பேர் நாமத்தினால் ஒருமனப்படுவார்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ உன் நடுவில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். மனிதர்கள் மத்தியில வாசம் செய்ய வரத்தை பெற்ற ராஜாதி ராஜா, தேவாதி தேவ, ஆமென், ஒளிய வஸ்திரமாக தரித்திருக்கிறவர், ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவர், அதரிசனமுள்ள ராஜா நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். சபையை கைகளை தட்டி ஆவியானவரை வரவேற்று அவருடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரிகபபா மனஷஹமரதலரசதரா ரிகபரபலபோஷபலதரபா ரிஹமமமனதரதலரச்சரதோ
ரிகபபபனதர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால எல்லாமாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இப்போ நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய பலன், நம்முடைய பலவீனம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் வைத்து உங்கள் இருதய ஆண்டவருக்கு நேராக எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் வைத்திருங்க சகோதரி. உன்னுடைய சுமையை தாங்குகிற நல்ல சுமை தாங்கி கர்த்தர் என்பதை மறந்து போகாத. உன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அப்படியே இறக்கி ராஜாவுடைய பாதத்தில் வைத்துரு. வருத்தப்பட்டு நீ பாரத்தை சுமந்து கொண்டு இருக்காத. அப்படி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அடுத்தது திரும்ப அந்த சுமையை நீங்கள் இருதயத்தில் பாரமாக சுமக்கக்கூடாது. இப்போ உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்கள் சிந்தையை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காரியம், உன் நினைவுகளை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகள், உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் வைத்து உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பலவீனங்கள், மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய காயப்படுத்துகிற ஈட்டியை போல உன்னை வேதனைப்படுத்தின வார்த்தைகள் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடு. இனி நீ இதை நினைத்து நீ கலங்கக்கூடாது. இனிமேல் இதை நினைத்து நீ துக்கப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு சரிக்கு சரி கட்டுகிற தெய்வம் அவர் ஒருவரையும் விடுகிறவர் அல்ல. ஆமென். அப்படி ஆண்டோடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, எஸ் ஜீசஸ், என்னுடைய கரங்களில் வைக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும், என்னுடைய பலன், என்னுடைய பலவீனம், என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்கிற ஆண்டவரே. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்து மட்டுமே என்னிலே பெருகுவாராக, கிறிஸ்து மட்டுமே என்னை ஆளுகை செய்வாராக, கிறிஸ்து மட்டுமே என்னை ஆட்கொள்வாராக. நான் வாழ்வது அவருக்காக மாத்திரம், நான் நிற்பது அவருக்காக மாத்திரம், நான் உயிரோடு இருப்பது என் தேவனுக்காக. அவர் பார்த்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். அப்படி வைங்க ஆண்டோடைய சமூகத்தில். ஆமீன். ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் தகன பலியாய் வைத்தது போல நீங்கள் ஒப்பு கொடுக்கிற மேல கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது. ஒப்பு கொடுக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆமென். உனக்காக பரம் திறக்கப்படும், உனக்காக பரம் திறக்கப்படும். கர்த்தர் யெகோவா ஈராய் உனக்காக கிரியை செய்வார். இது முதல் தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இது முதல் கர்த்தருடைய பர்வதத்தில் உனக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இது முதல் உன் காரியங்கள், ஆமென், தேவனால் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இறக்கி வைங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே, என் மீது கிருபையாயிரும், என் மீது இரக்கமாயிரு, பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. அந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. என்னுடைய தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற நல்ல கர்த்தர். நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். சத்த உயர்த்தி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, மகிமையானவரே. Thank you Lord, thank you Jesus. ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தின் ஆளுகை என் மீது உண்டாகட்டும். ஆமே. சத்துரு தொடாதபடி, வாதை தொடாதபடி, சங்கார தூதன் தொடாதபடி கர்த்தருடைய ரத்தம் என் மீது அடையாளமாய் இடப்படட்டும். ஜெபம் கேளோ, ஜெபம் கேளோ, எங்களது ஜெபம் கேளோ, பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில் தாரோ. ஜெபம் கேளோ, ஜெபம் கேளோ, எங்களது ஜெபம் கேளோ, பதில் தாரோ, பதில் தாரோ, கண்ணீருக்கு பதில்
ஹalleluya ரிபல ஷரதலர சந்தராதலர கர்த்தருடைய இரத்தத்தில் இருக்கிற விடுதலை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவியில ஆத்துமாவில சரீரத்தில தெய்வீக விடுதலை ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலை, கர்த்தருடைய விடுதலை, கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், ஜெபிக்க விடாமல் இருக்கிற அந்தகாரங்கள், சிந்தையை சுதற பண்ணி கொண்டிருக்கிற அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. ஆமென் ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிவதாக, மாமிச கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவர் ஆட்கொள்வீராக. நீர் பெருக, நாங்க சிறுக. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வான் மகிமை மூடட்டும். உலர்ந்த எலும்புகளின் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினது போல, உலர்ந்த எலும்புகளின் மேல கர்த்தருடைய அசைவாடுதல் உண்டானது போல இன்றைக்கு உம்முடைய ஜனத்தின் மேல அசைவாடுதல் உண்டாவதாக, ஜனத்தின் மேல் அசைவாடுதல் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் கர்த்தர் அசைவாடுகிறார். உன் நரம்புகளில், உன் எலும்புகளில், இரத்த நாளங்கள், தசை நாளங்கள், ஒவ்வொரு அவயங்களிலும் கர்த்தருடைய அசைவாடுதல், கர்த்தருடைய அசைவாடுதல். ரீபா லௌடா ரகபல ஷபரபலதுர. ஆமென். பலமோ வல்லபராக்கிரமோ ஆவியினாலாகு தேவாவியினாலாகு பலமோ வல்லபராக்கிரமமல்ல. என் மேல அசைவாடுங்க ஆண்டவரே, சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. ஆவியானவரே என் மீது அசைவாடுவீராக. பலமோ அல்ல. பிள்ளைகள் எல்லாரும், சிறியவர்கள் முதல் பெரியோர் மட்டும், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஆவியானவரே என் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. அவன் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை, உலர்ந்து போயிருக்கிற என்னுடைய ஜீவிதம் இன்றைக்கு உயிர் பெறட்டும், ஜீவன் பெறட்டும். மரித்த அனுபவங்கள் மாறி போகட்டும். ஆவியில ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஆவியில ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஒரு வல்லமை என்ன நிரப்பட்டும், உன்னத வல்லமை என்ன நிரப்பட்டும், கர்த்தருடைய வல்லமை என்ன நிரப்பட்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கள், பலன்கள் கர்த்தரின் புயமே, பலன்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்கள், பலன்கள். இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய். இன்று பார்க்கிற இந்த வியாதியை இனிமேல் நீ பார்க்க மாட்டாய். இன்று பார்க்கிற இந்த போராட்டத்தை இனிமேல் நீ காண மாட்டாய். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், பலத்த மகிமை, எல்லா அசுத்தங்களும் உன்னை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால அசுத்த வல்லமைகள் ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்தை விட்டு புறப்படுவதாக. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறது. கர்த்தருடைய நீக்கப்பட்டிருக்கிற ஓங்கிய புயம் இதோ உன்னை விடுவிக்கிறது. ரீகா பாபா லதரா ரீபலமோ ஷவலதரமலமா ரீகமாமா மலதரமலமோ ஷவலதரமா ரீகா பாபா லதரமனா. ஹalleluya hallelujah 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 ரீபலமோ ஷவலதரமா ரிகவரபலதரமலமரமலமோ. ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. இடங்கொடு, இடங்கொடு. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், இன்றைக்கு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். தேவ சமூகத்தில் உன்னை நீ தாழ்த்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க, இடம் கொடுக்க உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும், வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். உன் நுகத்தடிகளை முறித்து எறிய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். உன் கழுத்தில் பூட்டப்பட்ட அந்த சத்துருவின் நுகத்தடியை முறித்து எறிய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சகோதரி, சகோதரா, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து விழும் என்பதை மறந்து போகாத. ஆவியானவரினாலே
உன் நுகத்தடி முறிக்கப்படும் என்பதை நீ மறந்து போகாத. ஆவியானவருக்கு இடம் கொடு, இடம் கொடு. உன் கழுத்தில பூட்டப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியை கர்த்தர் முறிக்கிறார், கர்த்தர் முறிக்கிறார். ரீபா லௌடவர ஷபலதரபா ரிகபா. உன்னுடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை, உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை உலர்ந்த எலும்புகளின் மேல, மரித்து சத்த அவயங்களின் மேல இறங்கி ஒரு உயிரடைய செய்த தேவ வல்லமை. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஆமே ஆமே உன்னை உயிரடைய செய்கிறது. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறது. உன் அவயங்களுக்குள்ள தேவ வல்லமை ஊடுருவி பாய்கிறது. உன்னை பலவீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த அசுத்த கிரியைகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. கர்த்தர் உன் நடுவிலே எழுந்து கிரியை செய்கிற நேரம் உன்னை அவர் பலத்தினால் இடை கட்டி தமது சத்துவத்தை உன் மீது வைக்கிற சமயம் இது. கைகளை தட்டி அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் ஏது? இதோ பரிசுத்தத்தை கொண்டு கர்த்தர் உன்னில் கிரியை செய்கிற அசுத்தங்களை துரத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னில் பலன் கொள்ளுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தரின் புயமே பலன் கொள், பலன் கொள். ஆமே. ராகாப்பை வதைக்கும்படி, வலு சர்ப்பத்தை துண்டித்து போடும்படி நீ எழும்பு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Rikababalatara shaharamana rikabarabalabaladuraba shabaladada. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அவருடைய மெல்லிய பிரசனம், மெல்லிய பிரசனம். ஆமென். அப்படி சத்தம் உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே ஆவியில் ஆண்டவரை மகிமைப்படுத்த துவங்குங்க. ஆமென். உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் அவர் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல, அது ஆவிக்குரியவைகள் என்பதை மறந்து போகாத. நீ ஜெபிக்க ஜெபிக்க இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் செயலிழந்து போகிறது. தேசாதிபதியின் வல்லமைகள் கட்டப்பட்டு போகிறது. அசுத்தங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. உன் வாழ்க்கைக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்திற்கு விரோதமாய் ஆமென் போராட நினைக்கிற எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் சிறை பிடிக்கிறார். ரிகபால தூரமா ஷஹரலதரா ரிகபாமா நரதகசியாதனரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட தேவ ஜனமே நீ கட்ட அவிழ்க்கப்படுகிறாய், கட்ட அவிழ்க்கப்படுகிறாய். தேவ கரம் உன்னை விடுவிக்கிறது. இது கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நாள் என்பதை மறந்து போகாத. உன் நுகத்துடியை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். உனக்கு விரோதமாக இருக்கிற நிப சொற்களை உன்னை விட்டு மாற்றி போடுகிறேன். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகள், உன்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷனுடைய வார்த்தைகளை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகளை உன் கீழே மடிய பண்ணுகிற கர்த்தர் அவர். உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகம் முறிக்கப்படுகிறது. அந்த பலவீனத்தின் நுகம் முறிக்கப்படுகிறது. ஆமே. சில மனுஷனுடைய அடிமைத்தன நுகம் உன்னை விட்டு முறிக்கப்படுகிறது. ஆமே. நீ அவர்களுக்கு அஞ்சி பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவனுடைய நுகத்தடியை உன்னை விட்டு நான் முறித்து போடுகிறேன். ரிகமனதரல ஷரதலரதர ரிபலதர சஹரதனர ரிபமமமரதலரதர ரிபமமம ஷலதரர சதர. வான் மகிமை, வான் மகிமை, வான் மகிமை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். உன் நுகத்தடியை உன்னை விட்டு நீக்கி உனக்கு விரோதமாய் சத்துரு நீட்டி வைத்திருக்கிற விரல் நீட்டுதல், உன்னை அடையாளம் காட்டி
உனக்கு விரோதமாய் உன்னை பின்தொடருகிற அந்த சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் நிப சொற்களை உன்னை விட்டு மாற்றி, எல்லா நுகத்தடியும் உன்னை விட்டு நீக்கி அகற்றி போட்டு உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிறீங்களோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று எவர்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கதறுமோ அந்த ஆத்துமா இன்றைக்கு விடுவிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் சகாயராய் இன்றைக்கு வெளிப்படுவார். ஆவியானவர் இன்றைக்கு தந்த வார்த்தை, நுகத்தடியை முறிப்பேன், நுகத்தடியை முறிப்பேன். அவரை நோக்கி கூப்பிட கூப்பிட, ஆராதிக்க ஆராதிக்க, நுகத்தடிகளை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போற்று. உன்னுடைய சுக வாழ்வை இன்றைக்கு அவர் துளிர்விட பண்ணுவார். உன் சுக வாழ்வை நான் துளிர்விட பண்ணுவேன். ஆமே, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா. உன் துக்க நாட்கள் உன்னை விட்டு நீங்கி போகும். நீ மனுஷனை நம்பி இருந்தது போதும். ஆமே, இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் உனக்கு மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று, ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறத உங்களால் உணர முடியும். நீங்கள் ஜெபிக்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்தில் உங்களை கொடுக்க கொடுக்க உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பனியை போல உருகி போகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த தெய்வீக அசைவாடுதல் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற வர நீங்கள் அவரை தேடுகிறத நிறுத்தாதீங்க சகோதரா, நீங்கள் அவரை தேடுகிறத நிறுத்தாதீங்க சகோதரி. ஆண்டுடைய சமூகத்தில் நீ தேடி வந்த அந்த இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்கும் வரை அவரை விடாதே. நீ எதிர்பார்த்து வந்த அந்த சமாதானம் உனக்கு உண்டாகும் வரை நீ அவரை விடாத. விடமாட்ட ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும். உண்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்தில் போவேன் ஆண்டவரே? உண்மை தவிர எனக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே? என் கண்ணீருக்கு பதில் உங்க பாதத்துல தான் உண்டு. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னா அது உங்களால மட்டும்தானே ஆண்டவரே முடியும். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். வாலிப பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை வைப்பார். நீ இப்போ ஜெபிப்பாயானால், நீ இப்போ தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால், நீ வருகிற நாட்களில் இதற்குரிய ஆசீர்வாதத்தை காண்பாய். இந்த நாட்களில் நீ சோர்ந்து போய் எதற்காக ஜெபிக்கணும்னு ஒரு நிர்விசாரமாக நிற்பாயானால் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமை. வருகிற காலத்தை, எதிர்காலத்தை நோக்கி தேவ சமூகத்தில் நில்லு. உன் எதிர்காலத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. கர்த்தர் இப்போ நீ ஜெபிக்க ஜெபிக்க உனக்கு வருகிற காலங்களை அவர் சீர்படுத்துகிறார். வருகிற நாட்களில் உனக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வைக்கிறார். நீ இப்போ ஜெபிப்ப அப்படின்னா ஆமே, நீ நன்மைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹபலதரா. ஆமே, எஸ்தர் மூலமாக யூத ஜனத்திற்கு ரட்சிப்பு மீட்பு வந்தது போல உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உன் தேசத்திற்கு நன்மை, உன் குடும்பத்தில் உன் தேசங்களிலே சமாதானம் கர்த்தர் வைக்கிறார், கர்த்தர் வைக்கிறார். அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சபை எல்லாரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் என் ஆவி ஆத்தும சரத்து இன்னும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரை என்னை அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். என் மேலே இருக்கிற சத்துருவின் நுகத்தடியும் முறித்து போடுங்க ஆண்டவரை. தலைமுறை தலைமுறையா என் குடும்பத்தை பின்தொடருகிற அந்த சத்துருவின் நுகத்தடியை என்னை விட்டு முறித்து போடுங்க ஆவியானவரை. வாதாடுகிற போராடுகிற பிசாசின் கிரியைகள் அழியணும். திரும்ப திரும்ப சத்துரியம் குடும்பத்தில் வந்து வாதாடி கொண்டிருக்கிறான். இனி வாதாடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் பேசுகிறீங்க ஆண்டவரை நோக்கி? ஆமே, நீ சத்துருவானவனோடு ஒளிமுக வாசலிலே பேசுகிற சமயம் உனக்கு விரோதமாக நிற்கிற பிசாசோடு கூட நீ பேசி ஆமே சத்துருக்களை நீ சிறை பிடிக்கிற காலம் இது. ஆமே, பேசுங்க. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியானவரை நீர் அசைவாடும். பலத்த கரத்துக்குள்ள
கரத்துக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சத்துரு இனி என் குடும்பத்தில் வாதாட முடியாது. திரும்ப திரும்ப வந்து கட்டி கொண்டிருக்கிற அந்த அந்தகாரம், திரும்ப வாதாடுகிற அந்த அசுத்தங்கள் இனி உட்புக முடியாது, உட்புக முடியாது. அவனுடைய நுகத்தடி முறிக்கப்படுவதாக, அவனுடைய விரல் நீட்டுதல் முறிக்கப்படுவதாக, அவனுடைய நிப சொற்கள் முறிக்கப்படுவதாக. ரிஹபாலா ஷராதானா ரிகபாலா நுகத்தடியை முறிக்கிற கத்து, நுகத்தடியை முறிக்கிற கத்து. அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடு. அவர் கிரியை செய்கிறார், அவர் உனக்காக கிரியை செய்கிறார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. உன் நுகத்தடியை அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும், அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து விழும். ஆவியானவர் உன் மீது கிரியை செய்கிறார். ரீபலமோ ஷபலதரபலமா பலத்த காற்றை உன்மேல் அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவர். ரிகபலமோ ஷமனதரபலமா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் என் மேல அசைவாடுங்க ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். இது ஒரு ஜெபமாய் ஜெபமாய் இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். அசைவாடுவா ஆவியானவர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். அவருடைய அக்கினி தலலித இடத்தை நிரப்புகிறது. பரலோக பிரசன்னம், வான் மகிமை, அசுத்தங்களை முறிக்கிற தேவ ரத்தம், சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற பரிசுத்த வல்லமை. பொல்லாங்கு நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது, பொல்லாங்கு நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். அவன் அறியாததும் அவனுக்கு ஏற்றாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ அவரை நோக்கி கூப்பிடுகிற உன் வாழ்க்கையில கர்த்தர் நுகத்தடிகளை முறித்து போடுகிறார். ஆவியானவருக்கு இடம் கொடு. ஒரு உன்னத மகிமையுனை ஆட்கொள்ளுகிறது, ஒரு தேவ வல்லமையுனை நிரப்புகிறது. உன் சரீரத்திலே அந்த வல்லமை இந்த மாமிச அவயங்களிலே கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை. பலத்தின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் சத்துவத்தினால் உன்னை நிரப்புகிறார். தேவ ஆளுகை, தேவ ஆளுகை, அசுத்தங்களை முறிக்கிற தேவ கரம். ஆமே பரிசுத்தம் பலன் கொள்ளுகிறது. அசுத்த வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வெளியேறுகிறது. பொல்லாங்கின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. பலன்கள் பலன்கள் உன் குடும்பத்தில் இருக்கிற அசுத்தங்களை துரத்தும்படியாக ஆவியானவருடைய பலன் கொள்ள சொல்லுகிறார். நீ பலன் கொள்வாயானால் உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவின் கிரியைகளை நீயே முறித்து போடுவார். இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனிமேல் நீ காண்பது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகிக்கிறார். எனக்கு புதிய பலனுனை இடை கட்டுகிறது. ஆமே வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை வந்து அமருகிறது, ஒரு புதிய அபிஷேகம் அமருகிறது. புதிய எண்ணெயினால் உன்னை அபிஷேகிக்கிற கர்த்தர் உன் பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிறார். நீ வெறுமையா இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீ தேவனோடு உறவாட வேண்டிய பாத்திரம், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டிய பாத்திரம். ஒரு உன்னத வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஒரு
பரலோக பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்கிறது. ரிபலப ரதரபல ஷபலதரப ரிகபபப ரதுரபலப ஷபலதர ரிபலபலப ஷபலதரப ரிகபரபலப ஷபலதுரபலப ரி ரஜதின ஹசியாதனர. ஒரு முடிவு உண்டாகிறது சகோதரி. இந்த சத்துருவுக்கு ஒரு முடிவு உண்டாகுது. இந்த பிசாசுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ரிபா லௌடமனதர பலஷனவல. ஆமென். அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலைகள் ஆக்கி கொண்டிருக்கிறபடிய ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தருடைய அக்கினி தழல் வந்து அமருகிறபடிய ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின தேவ மகிமை, மேல் வீட்டறையிலே நிரப்பின கர்த்தருடைய மகிமை இப்பொழுது நம்முடைய அடியாரை பட்சித்துக் கொண்டிருக்கிறபடிய ஸ்தோத்திரம். அக்கினிக்குள்ள இடப்பட்ட கொள்ளியை போல ஒவ்வொருவரையும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தேவன் உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அசுத்தங்களை முறிக்கிற தேவ பலன், பலவானின் நுகத்தடிகளை முறித்து போடுகிற கர்த்தருடைய பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து சத்துருவுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்க செய்கிற கர்த்தருடைய பலன். ஆமென். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தர் அவர். நீ போராடும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எப்ராயிம் போரடிக்கிறதுக்கு பழக்குவிக்கப்பட்ட கிடாரியை போல சத்துருக்கு விரோதமாய் எழும்பி நின்று போராடும்படி நான் அவனை பழக்குவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தர். இதோ நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலன் கொள்வாயானால் வான் மகிமை உன்னை மூடும். கர்த்தருடைய சத்துவம் உன்னை மூடும். ராகாபை வதைக்கும்படி, பொல்லாங்கை அழிக்கும்படி, தேசாதிபதியின் வல்லமைகள் இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளை எரிக்கும்படி கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையாக்குகிறார். வலு சர்ப்பத்தை வதைத்து போடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அதிகாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஜெபி ஜெபி ரீஹமனதரபலபஷ. உன் குடும்பத்தில் இருக்கிற முகத்தடிகளை நீ முறிக்கணும். உன் ஜெபம் முறிக்கணும். ஆமென். பலவானுடைய வில் முறிக்கப்படும். இன்றைக்கு நீ காண்பாய். ஜெபி சகோதரி, நீ ஜெபிக்க ஜெபிக்க அந்த பலவானுடைய வில் முறிக்கப்படும். உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கிற சத்துருவின் விரல் முடிக்கப்படும். ரீபாலதரமனரா ரிகரா. அவர் உன்னை கூர்மையாக்குகிறார், கருக்காக்குகிறார், உன்னை வணைந்தெடுக்கிறார். ஆமென். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்பதை உன் கண்கள் காணும். நான் உனக்கு சமாதானம் அருளி உன்னை தேற்றுகிறதற்கு அடையாளத்தை இன்றைக்கு காண்பிப்பேன், இன்றைக்கு காண்பிப்பேன். இந்த நிப சொற்களுக்கு முடிவு உண்டாகும். சத்துரு உன்னை வதைத்துக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும். நீ அவர்களை கண்டு அஞ்ச வேண்டாம். அவருடைய வார்த்தைகளுக்கு நீ பயப்படவும் வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே புசி. ஆமென். எசேக்கியேல் அந்த புத்தக சுருளை வாங்கி புசித்தது போல கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளாய் பலன் கொள்ளட்டும். உனக்குள்ளாய் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் அதிகாரமுள்ள வார்த்தை உனக்குள்ளாய் இறங்கி அவைகள் ஜீவனை உண்டாக்குகிறது. அந்த மரித்த வாழ்க்கை, உலர்ந்து போன வாழ்க்கை, உலர்ந்து போன சரீரம், பலவீனப்பட்ட சரீரங்கள் மேல, வியாதிப்பட்ட சரீரங்கள் மேல கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஜீவனாய் வந்து அமருகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஜீவனாய் வந்து அமருகிறது. ரீபலப ஷபலதுரமா சந்துரா ரிகபரபலப ரப்தரபலப ஷபலதரா ரீஹமமமரதனா ரீபரபலபரபலதரபலப ரிகபரபலப ஷபலதரா ரீஹலதரரரதனோ. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. ஆவியின் வல்லமை இரட்டிப்பாய், ஆவியின் வல்லமை இரட்டிப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். எலியாவின் ஆவியின் பலனையும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். எஸ் ஜீசஸ். சோர்ந்து போய் கிடக்கிற அநேகர் மேல கர்த்தர் எலியாவின் ஆவியின் பலனையும் வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் ஏராளம். ஆமென். நீ உன் குடும்பத்திற்காக திறப்பிலே நின்று சத்துருவின் நுகத்தடியை முறித்து போடும்படி நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். உன் குடும்பத்திற்கு நீதான் எச்சரை போல
போல தெரிந்தெடுக்கப்பட்டாய். நீ சோர்ந்து போவாயானால் உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு மீட்பும் வேறு எந்த வழியாய் வரும். நீ சோர்ந்து போகாத. சத்துரு வார்த்தைகளை, அசுத்தமான வார்த்தைகளை உனக்கு விரோதமாய் அனுப்பி உன்னை மடங்கடிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இது நீ மடங்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்க வேண்டிய சமயம் அல்ல. ஆவியிலே பலன் கொண்டு எழும்பு. ஆவியிலே பலன் கொண்டு எழும்பு. நீ எழும்புவாயானால் கர்த்தருடைய புயம் உனக்காக வெளிப்பட்டு உன் குடும்பத்தில் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து போடுகிறதை உன் கண்கள் காணும். ஆவியானவர் உன்னை கொண்டு அதை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு அதை நடப்பிப்பார். பலன் கொள். அதிகாரத்தை தருகிறார் கர்த்தர். அதிகாரத்தை தருகிறார். சத்துரு இனியும் உன்னை சிறைப்பிடித்து வைக்கிறது இல்லை சகோதரி. சத்துரு இனியும் ஆசீர்வாதங்களை திருடி வைத்துக் கொள்வது இல்லை சகோதரா. ஆவியானோர் உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். நீ அவரில் பலன் கொள்ளும் போது அவருடைய கர்த்தத்துவத்தின் மேன்மை இன்னது என்பதை உன் வாழ்க்கையில் அவர் விளங்க பண்ணுகிறார். ஒரு விசை கூட நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இப்போ அநேகர் மேல அந்த அதிகாரம் வந்து அமருகிறது. உன் குடும்பத்தை விடுவிக்கிற அந்த அதிகாரம், உன் குடும்பத்தில் இருக்கிற நுகத்தடிகளை முறிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் மேல வைக்கிறார். கர்த்தர் உன் மேல வைக்கிறார். ஆமே. உன் இடையை கட்டிக்கோ. நீ இடையை கட்டிக்கோ. நீ வழியை காவல் பண்ணு. அரணை காத்துக்கொள். ரீபாலா ஷரபாலதா. உன்னை கொண்டு கர்த்தர் குடும்பத்தின் அறையை கட்டுகிறார். அரணை காவல் பண்ணுகிறார். உன்னை கொண்டு அவர் அரணை காவல் பண்ணுகிறார். சிதறடிக்கிறவன் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறான். நீ சிறைபிடிக்க அவனை சிதறடிக்கும்படி கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்துகிறார். ரீபா லௌடா ராம ராதா ராபா லாஷா ராபா லதா ரிகவரவலவோ ஷபலதரமனவா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ரீபல் பௌஷே ரேகா லதுரமன ரதனா ரீபா ல ரகமன. ஓ மேல அதிகாரத்தை வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மேல அந்த சத்துவத்தை வைக்கிறேன். ரீகா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இப்பொழுது உன் மீது வந்து அமருகிறது. ஓ சிரசிலே கர்த்தர் அந்த அதிகாரத்தை வைக்கிறார். ரீகா மாமா மாமா ரதலரா ரீபரபலவா. ஓ குடும்பத்தை அழிக்கும்படி திரும்ப திரும்ப வாதாடி கொண்டிருக்கிற அசுத்தங்களை ஜெயிக்கும்படியான ஒரு அதிகாரம், சத்துருவை ஜெயிக்கும்படியான ஒரு அதிகாரம், சத்துரு இல்லாமல் போகும்படியாக ஒரு வழியாய் வந்தவனை 7 வழியாய் துரத்தும்படியாக கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்துகிறார். எல்லா மந்திரவாதங்கள், பிள்ளி சூனியங்கள், எதிர் ஜபங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் சுட்டரிக்கப்படுகிறது. வாதாடுகிற போராடுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கப்படுகிறது. ரிகா பாபாலா தரமனரோ ஷக்கபல சஸ்யாதனரபனா ரிகா மமனதரல ஷஹமனதன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பட்சமாய் உனக்கு நிற்கிற கர்த்தர், உன் குடும்பத்தில் உனக்கு விரோதமாய் போடப்பட்ட அந்த நுகத்தடியை, கழுத்திலிருந்து அந்த நுகத்தடியை முறிக்கிற கர்த்தர், உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை ஆதரிக்கிறவர், தமது அன்பின் கயிறுகளினாலே உன்னை கட்டி இழுத்து தமது மார்போடு சேர்த்து கொள்ளுகிறவர், அவருடைய சமூகத்தில் உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு. அவருடைய நேசத்தின் நுகத்தை உன் மேலே போட்டுக்கொள். உன் இருதயம் பாரப்படும் அப்படின்னா ஆண்டவரை பார்க்கணுன்னு பாரப்படட்டும். உனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னா அது ஆண்டவரோடு வாழணும். என் ஆண்டவர் எனக்கு வேணும், என் ஆத்தும நேசரோடு நான் உறவாடணும், நான் அவருக்காக சுவாசிக்கணும், அவருக்காக வாழணும் என்கிற பாரமும் ஏக்கமும் மட்டும் உன் இருதயத்தில் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் அன்பின் நுகம், கர்த்தருடைய அன்பின் நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கொண்டு
ஓ, கர்த்தருடைய அன்பின் நுகத்தை உன் மீது ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தரை உனக்காக, கர்த்தரை நேசிப்பதையும் அவருக்காக வாழ்வதையும் அவரை ஆராதிப்பதையும் ஒரு நுகத்தை போல உன் மேலே போட்டுக்கொள். மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்தது போல அந்த பரலோக ராஜாவுக்கு உன்னை அடிமையாய் ஒப்பு கொடுப்பாயானால் ஒரு ஆத்துமாவிலே தெய்வீக இளைப்பாறுதல் உண்டாகும். உன் ஆத்துமாவிலே கர்த்தர் இப்பொழுது அந்த இளைப்பாறுதலை வைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்க அன்பின் நுகத்தை என் மேல போடுங்க ஆண்டவரே. சத்துரு என் மேல போட்ட அந்த நுகத்தடியை முறித்து மாற்றி போட்டு என் குடும்பத்தை அடிமைப்படுத்தணும்னு அவன் என்ன காரியத்தை எல்லாம் போடுகிறான், அவையெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு உங்க அன்பின் நுகத்தை என் மேல போடுங்க ஆண்டவரே. உமக்காக வாழ விரும்புகிறேன், உமக்காக ஜீவிக்க விரும்புகிறேன். மனுஷனை நம்புவது போதும், மனுஷனை நம்பி வாழ்ந்தது போதும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆவியானவரை திரும்பவும் என்னை சார்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷனை சார்ந்து வாழ்ந்தது போதும், நீ மனுஷனை நம்பி வாழ்ந்தது போதும். நான் உன்னை சார்ந்திருக்கிறேன். ஆண்டவர் உன்னிடமாய் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுத்து தமது மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ளுகிற கர்த்தரவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை அவர் வைக்கிறார். உன் ஆத்துமா இளைப்பாறுதலை காண்கிறது. உன் ஆத்துமாவை அவர் ஆற்றி தேற்றுகிறார். அந்த இருதயத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாகிறது. கர்த்தருடைய அன்பின் ஆழம் அவருடைய ஊற்றப்பட்டிருக்கிற ஆமென் அவருடைய அன்பின் இரத்தம் உனக்கு நேராக உன் மேல ஊற்றப்படுகிறது. அவருடைய அன்பின் கிரியை. ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவர் தமது இருதயங்களில் தமது அன்பை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? வார்த்தை அல்ல, உண்மையாய் மனுஷனே அல்ல ஆண்டவரே, நீங்க மட்டும் உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன், உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன், நீங்க போதும் ஆண்டவரே சொல்லுகிறவங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தம் உயர்த்தியே நீர் மாத்திரம் போதும். உங்க சத்தம் உயரட்டும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, உடைய ஜனத்தினுடைய நுகத்தடிகளை முறித்து விரல் நிட்டுதலை மாற்றி நிபச்சொற்களை நீக்கி போட்டு உடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாக உடைய அன்பின் நுகத்தை எங்கள் மீது போட்டு உடைய அன்பின் கயிறுகளினால் எங்களை கட்டி இழுத்த தெய்வமே, உடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எவைகளை செய்ய நினைத்தீரோ உம்முடைய திட்டங்கள் சித்தங்கள் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஆமென் என்று நிறைவேறுவதாக. எல்லா தடைகளையும் மாற்றும். தொடர்ந்து மீதியா இருக்கிற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜனத்தோடு இடைபடுவீராக, விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகள் மாறி போகட்டும். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.